கர்த்தர் நமக்கு சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அதுதான் கோர் ஃபவுண்டேஷன். நம்முடைய இருதயத்தில் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். கர்த்தர் எனக்கு சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். முக்கியமாக சுகத்தை சிலுவையில் எனக்கு கொடுத்து விட்டார், விடுதலை எனக்கு சிலுவையிலே கொடுத்து விட்டார், ஐஸ்வர்யத்தை எனக்கு சிலுவையிலே கொடுத்து விட்டார், எல்லாவற்றையும் சிலுவையிலே கர்த்தர் கொடுத்து விட்டார். இப்ப சிலுவையிலே தேவன் எனக்கு சம்பாதித்து கொடுத்த அனைத்தையும் நான் எப்படி பெறுவது? சிலுவையிலே கர்த்தர் நமக்கு எல்லாம் செய்து முடித்து விட்டு இட் இஸ் finished என்று சொல்லிட்டாரு. நம்முடைய பாவத்திற்காக மாத்திரம் சிலுவையிலே அவர் பரிகாரம் செலுத்தல என்பதை நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். பாவத்துக்காக மாத்திரம் தேவன் சிலுவையிலே நமக்காக மரிக்கல. அவர் finished என்று சொன்னால் full fledged work அவர் செஞ்சிருக்கிறாரு. ஆண்டவர் உன்னை துவங்குவார் என்றால் அவர் அதை முடிப்பார். கர்த்தர் உன்னை துவங்குவார் என்றால் அதை முடிப்பார். அவர் வேதம் சொல்லுகிறது அவரே துவக்கமும் முடிவுமா இருக்கிறார். அப்ப அவர் ஒன்று துவங்கிட்டு அறகுறையா என்ன பண்ண மாட்டாரு, போக மாட்டார். அவர் உங்கள் வாழ்க்கையில் உன்னை துவங்கினா அதை செய்து முடிப்பார். வேத வசனமே தெளிவா சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தை துவங்கினவர் உங்கள் விசுவாசத்தை முடிப்பார். அதாவது உங்களை துவங்கி உங்களை நடத்துகிறவர் முடிவு பரிந்து நடத்துவார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ உலகம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். I will be with you always even unto the end of the age என்று சொன்னார். அப்ப கர்த்தர் இங்க என்ன சொல்ல வருகிறார்? அவர் முடிவு பரியந்தம், அவர் முடிவு வரைக்கும் இருக்கிறவர், முடிவு பரியந்தம் நமக்கு நன்மை செய்கிறவர். அப்ப சிலுவையிலே அவர் முடிந்தது என்று சொன்னார். என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்ற அர்த்தம். ஒரு குறைய வைக்காம அந்த மீட்பில, அந்த ரட்சிப்புல சகலவற்றையும் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. அதை நீங்க உறுதியா நம்பணும், அதை நீங்க உறுதியா பிடித்து கொள்ளணும், அதை நீங்க உறுதியா புரிந்து கொள்ளணும், அதை நீங்க உரிமை பாராட்ட வேண்டும். அப்போ நாம் இன்றைக்கு பார்க்க துவங்கினோம், பிரைஸ், துதி என்ற வார்த்தைக்கு 7 எபிரேய வார்த்தைகள் பயன்படுத்துகிறார்கள். ஹீப்ரூவில் வந்துட்டு 7 வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க பிரைஸ் என்ற வார்த்தைக்கு. அதை தான் நாம் பார்க்க துவங்கினோம். இன்றைக்கு நாம் அதனுடைய மற்ற சில காரியத்தை பார்ப்போம். ஆமென். ஹலால் என்று நாம் துவங்கினோம். ஆமென். ஹலால் என்றால் என்ன? பிரைஸ் என்ற அர்த்தம். அப்ப ஹalleluya என்று நாம் சொல்லுகிறோம் அல்ல, அது 2 வார்த்தைகள். ஹalleluya என்றால் 2 வார்த்தைகள். ஹலால் ஒன்று, மற்றொன்று யா என்று சொல்லுகிறார்கள். ஹலால் என்றால் பிரைஸ், யா என்றால் யாவே தி லார்ட். அதுதான் பிரைஸ் தி லார்ட். ஹalleluya என்றால் என்ன? அல்லேலூயா என்றால் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு துதி உண்டாவதாக. பிரைஸ் யாவே என்ற அர்த்தம். Praise the Lord Jesus என்ற அர்த்தம். ஹalleluya. Praise him என்ற அர்த்தம். அப்ப ஹalleluya என்றால் என்ன? கர்த்தருக்கு துதி உண்டாவதாக. அப்போ ஆகவேதான் அந்த ஹalleluya என்ற பாடலை பாடும் பொழுது எல்லா தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு வந்துட்டு அந்த ஒரே வார்த்தை தான் ஹalleluya, praise the Lord என்றது. ஹalleluya என்ற வார்த்தை எல்லா தேசத்தார்களும், இந்த பூமியில 200க்கு மேலான தேசத்தார்கள் பயன்படுத்துகிற ஒரே ஒரு என்ன சொல்லுகிறது, அந்த ஒரு வார்த்தை, கர்த்தரை துதிக்கிற அந்த ஒரே வார்த்தை தான் எல்லாரும் பயன்படுத்துகிறார்கள். என்னவென்றால் ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார் ஹலால் என்றால் என்ன? அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் to act madly, to become foolish. When you praise God, act madly. அதாவது பைத்தியத்தை போல நீ துதிக்கவும் என்ன பண்ணாத, தயங்காத. நீ மதியிடனா தேவனை துதிக்கும் பொழுது நீ கருதப்படுவா என்றால் அதை பற்றி நீ வருத்தப்படாதே. ஹalleluya. அடுத்து சொல்லுகிறார்கள் to celebrate. Amen. அப்ப ஹலால் என்றால் என்ன? to celebrate. அப்ப தேவனை நீங்க செலிப்ரேட் பண்ணாம இருக்காதீங்க. ஹalleluya. அப்போ துதிக்கும் பொழுது என்ன அர்த்தம்? நீங்க செலிப்ரேட் பண்றீங்க. துதிக்கும் பொழுது என்ன அர்த்தம்? நீங்க மதியீடராக எண்ணப்பட்டால் அதை பற்றி நீங்க கவலைப்படக்கூடாது. துதிக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுகிறது, ஒரு பைத்தியத்தை போல கூட துதிக்கிறதை மற்றவர்கள் சொன்னாலும் அதை பற்றி நீங்க பெருசா எடுத்துக்கூடாது. ஏன்னா ஹலால் என்றால் கம்பீரமான ஆர்ப்பரிப்பு.
ஹலால் என்றால் நாம் தேவனை உயர்த்தி துதிப்பது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. வாசிப்போம். சங்கீதம் 113 அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுவோம். 1 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள். அங்கே ஹலால் என்று சொல்லப்படுகிறது எபிரேய பைபிள்ல. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். துதியுங்கள் என்றாலே இங்க ஹலால் போட்டிருக்கும். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. சூரியன் எங்கே உதிக்குதோ, சந்திரன் எங்கே, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. சூரியன் வந்துட்டு உதிக்கிற இடத்திலிருந்து அது மறுபடியும் அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம். அப்போ சங்கீதக்காரன் இங்க சொல்லுகிறான், அப்படிப்பட்ட துதி உங்களுடைய நாவிலே இருக்குமானால் ஒரு குறையும் இல்லாமல் நீங்கள் வாழுவீர்கள். அல்லேலூயா. எப்படி வேதவசனம் சொல்லுது, சூரியன் நல்லா வந்துட்டு சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை மட்டும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் தேவனை வந்துட்டு எண்ட் டு எண்ட், ஒரு முனையிலே அது வந்துட்டு உதிக்கும், மறு முனையிலே அது வந்து அஸ்தமிக்குது. பாருங்க, அது எங்க உதிக்கும் தெரியாது, எங்க அஸ்தமிக்கும், எங்க, அதாவது எண்ட் டு எண்ட். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தேவனை அப்படி கம்பீரமாய் துதியுங்கள். அதுதான் இன்றைக்கு சங்கீதக்காரன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அப்படி நீங்கள் தேவனை சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து அஸ்தமிக்கும் திசை வரையிலும், from the sunrise to the sunset, praise God. Hallelujah. If you will do that, let me tell you something, you will receive every blessing of the Lord. கர்த்தர் சிலுவையிலே செய்த எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். அந்த சுகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள் அன்புக்குரியவர்களே. அப்ப துதி, அப்ப என்ன அர்த்தம்? எந்நேரமும் கர்த்தருடைய துதி உங்கள் நாவில் இருக்க வேண்டும். எந்நேரம் கர்த்தரை துதி சொல்லி வருகிற ஜனங்களாக நீங்கள் பேசப்பட வேண்டும். புலம்புகிற ஜனம் அல்ல, அழுது கொண்டிருக்கிற ஜனம் அல்ல, திக்கற்றவர்களாக காணப்படுகிற ஜனம் அல்ல. அன்புக்குரியவர்களே, ஒரு காரியத்தை நான் இன்றைக்கு தெளிவுபடுத்த உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தரை துதிக்கிற துதி உங்கள் நாவிலே எந்நேரமும் எந்நாளும் எப்பொழுதும் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து அஸ்தமிக்கும் திசை, உதிக்கும் நேரத்திலிருந்து அஸ்தமிக்கும் நேரம் வரையிலும், ஒரு எல்லையிலிருந்து மற்றொரு எல்லை, ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனை, எல்லாரும் தேசத்திலே பூமியிலே தேவனை துதிப்பார்களாக, அதாவது ஹலால் செய்வார்களாக. ஹலால் செய்வார்களாக. எப்படி ஹலால் செலிப்ரேட் செய்யுங்கன்றாரு. அது முட்டாள்தனமா இருந்தாலும் சரி செய்யுங்கன்றாரு. அது மற்றவர்களுக்கு பைத்தியமா இருந்தாலும் சரி செய்யுங்க என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அதுதான் தேவனுடைய நோக்கம். என் ஜனம் என்னை துதிக்க வேண்டும், அதற்காக தான் என் ஜனத்தை நான் சிருஷ்டித்திருக்கிறேன். அப்ப துதித்து கொண்டே இருங்க. உன் நாவிலே தேவனுடைய துதி இருந்து கொண்டே இருக்கட்டும். எதையும் பேசாதீங்க. வசனம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க. எப்படி சொல்றாரு பாருங்க, 2ஆம் வசனம். இது முதல், விளங்குதுங்களா? இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. அப்படின்னா என்ன? இப்பொழுதிலிருந்து நீங்கள் மரிக்கிற நாள் வரையிலும், இப்பொழுதிலிருந்து இந்த பூமி ஒளிந்து போகும் நாள் வரையிலும் கர்த்தரை துதிக்கிற துதி, ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்திரம் உன் நாவில இருந்து கொண்டிருக்குமானால் கர்த்தர் மகத்தான காரியம் செய்கிறதை நீ பார்ப்பாய். ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்றேன் பாருங்க. ஒரு ஊழியக்காரர் சென்னையிலிருந்து ஒரு 200-300 கிலோமீட்டர்ல டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு இடத்துல, அவர் கையில பணமே இல்லையாம் பாருங்க. என்ன செய்யறதுன்னு தெரியலையா. அவர் ஒரு கார் வைத்துக் கொண்டிருந்தாராம். அவர் ஊழியத்திற்காக ஒரு இடத்திற்கு போக வேண்டிய அவசியம் இருந்ததாம். அந்த காருக்கு பொதுவாக குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபாய்க்கு மேல போட்டாதான், ஒரு 2000 ரூபாய்க்கு டீசல் போட்டாதான் வண்டி போயிட்டு வர முடியுமா. அவர் ஊழியத்திற்கு போக வேண்டிய இடத்திற்கு அந்த எல்லை வரையிலும் போயிட்டு வருமா. பிளஸ் வந்துட்டு வீட்டில் ஒரு சில தேவைகள் இருந்ததாம்.
அவருடைய மகளும் சில அவருடைய குடும்பத்தில் இருந்த அந்த அவருடைய மகள் ஏதோ சில தேவைகள் இருக்கிறது என்று சொல்லி அவர்களிடத்தில் சொன்னார்களாம். இவர் சொல்றாரு, அதிகமாக தேவனை துதிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், என்ன செய்வது என்று தெரியல. அவர் ஒரு ஓரத்திலே தேவ சமூகத்திலே உட்கார்ந்து கொண்டு ஒரு இடத்திலே தேவனை துதிக்க துவங்கினாராம். 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 துதித்து கொண்டே இருந்தாராம். பாருங்க, யாரோ அவருக்கு ஒரு போன் பண்ணி சொன்னாங்களாம், இது போல நாங்க ஒரு புது வாகனத்தை வாங்கி இருக்கிறோம், அந்த புது வாகனத்தை நீங்க பிரதிஷ்டை செய்வீர்களா? அது உங்களுடைய ஊர் வழியா தான் நாங்க போறோம், ஆகவே நாங்க உங்க ஊருக்கு வந்தா, உங்களுடைய இடத்திற்கு வீட்டுக்கு வந்தா நீங்க பிரதிஷ்டை பண்ணுவீங்களான்னு சொன்னாங்களா. நிச்சயமா பண்றேன்னு சொன்னாராம். அவங்க வந்துட்டு புறப்பட்டு வந்தாங்களாம். பாருங்க, வந்து இவருடைய வீட்டில் வந்து வாகனத்தை நிப்பாட்டினாங்களாம். அந்த வாகனத்தை இவர் உள்ள உட்கார்ந்து பிரதிஷ்டை பண்ணாராம். பிரதிஷ்டை செய்த பிறகு அவர்கள் இவருக்கு ஒரு காணிக்கை கொடுத்து விட்டு அவர்கள் புறப்பட்டு சென்றார்களாம். கடவுள் சொன்ன, அந்த காணிக்கையை திறந்து பாரு. அந்த காணிக்கையை திறந்து பார்த்தா அவருடைய டீசல் செலவு, அப்படியே சொல்றாரு, அவருடைய வாகனம் போயிட்டு வர வேண்டிய டீசல் செலவு, அவருடைய மகளுக்கு தேவையான அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த தேவையான அந்த பணம், மற்றும் வீட்டு காரியங்களுக்கு ஒரு சில தேவைகளுக்கு எல்லாம் அந்த பணம், அது இல்லாம இன்னும் நிறைய மீதம் இருக்கிறதாம். யோசித்து பாருங்க, காலையில தேவை இருக்கு, மதியான தேவை சந்திக்கப்படுது. அப்போ என்ன நான் சொல்ல வர இதுல என்றால், ஒரு காரியம் தான், நீங்கள் துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறார். துதியே உங்கள் வாழ்க்கையா இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே தேவையானது வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அற்புதத்திலே வாழ தேவையில்லை, ஆசீர்வாதத்திலே வாழுகிறவர்களாக இருப்பீர்கள். ஆசீர்வாதமே உங்கள் மீது வந்து இறங்கிவிடும். எப்போ இவர் கொடுப்பார், எப்போ அவர் கொடுப்பார் நீங்க எதிர்பார்க்க தேவையில்லை. நீங்கள் துதித்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் எல்லாரும் வந்து உங்கள் எல்லையிலே உங்கள் மீது தயவு காண்பிக்கும்படிக்கு தேவன் செய்வார். அதுதான் வசனம் சொல்லுகிறது, இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படத்தக்கதாக, துதிக்கப்படுவதாக. நீங்க கர்த்தருடைய நாமத்தை துதிச்சுட்டே இருக்கணும், அதான் உங்க வேலை. நீங்க துதிக்க துதிக்க, கம்பீரமா துதிக்க துதிக்க, உரத்த சத்தத்துல துதிக்கணும். ஏதோ நீங்க துதிக்கிறது உங்களுக்கே கேட்காம இருக்க கூடாது. நீங்க துதிக்கிற துதி பாருங்க, நல்ல உரத்த சத்தத்துல தேவனை நாவை திறந்து பாடி ஸ்தோத்தரித்து துதிக்கணும். எவ்வளவு துதிக்க முடியுமோ, எவ்வளவு ஸ்தோத்தரிக்க முடியுமோ, எவ்வளவு நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு இரவும் பகலும் சூரியன் உதிக்கும் முதல் அஸ்தமிக்கும் வரை செஞ்சிட்டே இருங்க. கர்த்தர் அவர் உங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்தரித்துக் கொண்டே இருப்பதற்கு அதுதான் வழி. Hallelujah. Praise will transport all what God has done for you on the cross right into the place where you are. அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸே கிடையாது. ஃப்ரீயா டிரான்ஸ்போர்ட் ஆயிடும் உங்க எல்லையில. ஆமென்.